எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படையான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாரி, இவ்வளவு சொல்றீங்களே, அவன் ஏகப்பட்ட ஓபன் சேலஞ்ச் விட்டுருக்காரு. அதேதான் கேக்குறேன், உண்மையான சொல்ற அவர் ஓபன் சேலஞ்ச் இல்ல சார். அது ஒரு விஷயமாவது அவர் சொன்ன ஒரு விஷயமாவது ஒன்னாவது நடந்துச்சா அதை பதில் சொல்லுங்க. எனக்கு அவர் சொல்றாரு, எனக்கு டிரான்சிட் கோர்ட்ல எனக்கு இவருக்கு பெயில் கிடைக்காது, ஹைகோர்ட்ல தான் கிடைக்கும்னு அந்த பெயில் கேன்சல் அதுக்கப்புறம் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெயில் வந்துடும், வெளியே வந்துட வாய்ப்பு இருக்கு மக்களே அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. அன்னைக்கு பெயில் கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் சொல்றாரு, நீங்க எல்லாம் சினிமா படத்தை பார்த்து கெட்டு போன ஆளுங்கன்னு உங்களே திட்டாரு. பார்ட்டிகுலர் நிறைய பேரு அவருக்குன்னு இருக்கக்கூடிய மைவித்திரியை சார்ந்து எவ்வளவு தூரம் அது என்ன நடக்கும் என்ன சொல்லுவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த மக்களை பெயில் கேன்சல் ஆன உடனே அவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் சினிமாவும் செய்தியிலையும் பார்த்து கெட்டு போன ஆளுங்க. சோ உங்களுக்கு இன்னைக்கு போனா ஸ்டேஷன் கோர்ட்ல இன்னைக்கு போனா நாளைக்கு விசாரணை, நாளைக்கு உடனே விடுதலை இல்லைன்னா தண்டனை இப்படிலாம் வராது. இவருக்கு டிரான்சிட் கோர்ட்ல பெயில் வராது, ஹைகோர்ட்ல தான் பெயில் வரும்னு அந்த பெயில் கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் சொல்றாரு. ஒரு நாள் ஒரு ஓஎம் மெம்பருக்கு 5 ரூபா ஒரு நாளைக்குன்னா அவர் சொல்றாரு 31 நாள் கணக்கு போட்டது 155 ரூபாய் தான் ஆகுது. ஆனால் 180 ரூபா ஒரு நாளைக்கு மாசம் கம்பெனி 60 லட்சம் பேருக்கு பணத்தை கொடுத்து கம்பெனி இப்ப லாஸ் ஆயிருக்குங்கிறாரு. ஓஎம் மெம்பர் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 5 ரூபான்னா 31 நாளைக்கு 31 நாள் எல்லா மாசமே வராது. 31 நாள் கணக்கு போட்டா கூட 155 ரூபாய் தான் ஆகுது. அதுல அவங்க 50 ரூபா மட்டும் தான் வித்ட்ரா எடுக்க முடியும். பேலன்ஸ் 100 ரூபாய் வித்ட்ரா எடுக்கணும், பிஎம் மெம்பரா மாறணும்ல. அது கூட தெரியல, உண்மையை பேசுறாரு, இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் பண்றாரு, மையத்தை பத்தி ரொம்ப ஸ்டடி பண்றாரு. அவரு கிட்டத்தட்ட உண்மையை சொல்றாரு. ஏன் அவர் சொன்ன ஒரு விஷயமாவது மக்களை டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கறத தவிர, அவரு எந்த நோக்கத்தோட வீடியோ போடுறாருன்னா மக்களை டைவர்ட் பண்ணணுங்கிற நோக்கத்தை தவிர எந்த விஷயமா நடந்த ஒண்ணு சொல்லுங்க. ஓகே சார், நீங்க கேட்க ரைட்டு, நான் பதில் சொல்றேன். ஒரே ஒரு பதில் என்னன்னா, இவ்வளவு தூரம் நீங்க பேசக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தோம்னா, சில விஷயங்கள் பார்த்தோம்னா ஒரு மக்கள் உங்களோட பேச நீங்க கேட்டீங்க எஸ்ஜில என்னன்னா அதற்கான விரிவாக்கம் நான் சொல்றேன். ஸ்டார் கிரேட், ஓகேங்களா சார்? அது நானே சொன்னேன். ஸ்டார் கிரேட்னா என்ன? ஒரு ஓஎம் மெம்பர் 3 ஓஎம் மெம்பர் சேர்க்கணும். 3 ஓஎம் மெம்பர் ஆயிட்டாங்கன்னா அவர் 10 ஸ்டார் கிரேடோட விரிவாக்கம். நீங்க சொல்லி பிசினஸ் பிளான், நான் சொல்றேன் ஸ்டார் கிரேடு தான் அதோட ஷார்ட் ஃபார்ம் எஸ்ஜி. ஓகேங்களா? அது நானே முதல்ல சொல்லிட்டேன். அது விடுங்க, எனக்கு கார்த்திக் பிள்ளை சொன்னது பத்தி சொல்லுங்க. அதான் நான் கேக்குறேன், இவ்வளவு தூரம் கேக்குறீங்களா? எங்க கார்த்திக் பிள்ளை சார் போடக்கூடிய வீடியோ தப்பாவே இருந்தாலும் அவர் வைக்கக்கூடிய ஓபன் சேலஞ்சுக்கு அசோசியேஷன் பதில் கொடுக்காம இருக்கிறாரு. நீங்க ஏன் கேட்காம கொடுங்க? என்ன ஓபன் சார்? இப்ப ரீசெண்டா நம்ம அசோசியேஷன் சார் பார்த்தோம்னா நமக்கு அவரை ப்ரோசன் மாலை ஓபன் பண்ணிருக்காரு. அட்டடேட்ல 2 கடை இன்கம். இங்க பாருங்க, உங்களுக்கு எனக்கு 2-3 தொழில் இருக்கு. ஓகேங்களா? நான் சொல்றது பதில் சொல்லுங்க, நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. என்ன தெரியுங்களா, ஒரு பொது காரியத்தில் ஈடுபடுறவங்களுக்கு பர்சனல் தொழில் இருக்கக்கூடாதுன்னு எங்க சட்டம் இருக்கா? அப்படி இருக்குன்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அசோசியேஷன் இருக்கிற சொத்தை எல்லாம் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அதை முடக்குங்கன்னு சட்டப்படி நீங்க அணுகுங்க. எப்படி புரியல? அசோசியேஷன் நிதி எனக்கு இது சொல்ல அது சொல்லன்னு சொல்றீங்க இல்லையா? அசோசியேஷன் நிதிக்கு எப்படி இந்த சொத்தெல்லாம் வந்துச்சு, அவர் எப்படி தொழில் பண்றாரு அப்படின்னு அவர் தான் நீங்க வழக்கு கொடுத்தா சட்ட ரீதியா அணுகுங்க. சொல்யூஷனா இருக்கும். அது என்னவோ உண்மையா இருந்தா அது என்ன சட்டம் பண்ணிட்டு போகுது. இப்ப அசோசியேஷன் நிதி ஒவ்வொன்றையுமே சட்டத்தின் பூர்ணமா தானே அணுகிட்டு இருக்காரு. எல்லாமே கோர்ட்டு, எல்லாமே வழக்கு, எல்லாமே சட்டம் தான் போகுது. எங்கேயாவது பர்சனலா அவங்க கூப்பிட்டு ரிட்டர்ன் பண்றது பர்சனலா ஏதாவது நடந்திருக்குதா? எல்லாமே ஒரு விஷயமாவது ஆர்டிகிள் சொல்ற மாதிரி ஒரு விஷயமா நடந்திருக்கா சொல்லுங்க சார். நடக்கிறது பின்னாடி நடக்கும், நீங்க வேடிக்கை தான் பார்க்க போறீங்க. பின்னாடி என்ன நடக்குங்கிறதான் நான் தெளிவா முன்னாடியே சொல்றேன் சார். பெயில் மேட்ரு கிடையாது. அவங்களும் கேஸ் ஆபீசர்ஸும் மேன் தான், அவங்களும் மனிதர்கள் தான். இன்புட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஒரு கம்பெனி ரன் ஆகுதுன்னா இவங்க எல்லா கான்செப்ட்ல ரன் பண்ணிட்டு எதை பேஸ் ஜீவா சார், நான் சொல்றேன் 100% எம்பி பெயில்ல வெளியே வருவார். இதுல மாற்று கருத்து கிடையாது. பெயில் ஒரு மேட்டரே கிடையாது. வழக்கு நடக்கிறதுங்கிறது வேற, பெயிலுங்கிறது வேற.
பெயில் என்ன, நான் வழக்க வந்து நீங்க கூப்பிடுற நேரத்துக்கு விசாரணைக்கு வரேன், நான் வழக்கை எதிர்கொள்றேன், நானும் இங்கேதான் இருப்பேன், எனக்கு வெளியே விடுங்கன்னு கேட்கறதுதான் பெயில். அவர் நான் சொல்றேன் இன்னொரு 10 நாள்ல மிஞ்சி போனா இன்னொரு 10 நாள்ல 20 நாள்ல அவர் வந்து 100% பெயில்ல வெளியே வந்துடுவார். ஆனா வழக்கு என்பது நடந்துட்டு தான் இருக்கும், அது பல வருஷம் நடக்கும். ஓகே, அவர் வெளியே வரவே மாட்டார்னு சொல்லல, 100% வெளியே வருவார். ஆனா இப்ப வர மாட்டார். இப்ப அவங்க கண்டிப்பா டைம் கேட்பாங்க, EOW வந்து எனக்கு விசாரணை டைம் வேணும், டைம் கேட்பாங்க. அதே மாதிரி EOW டைம் கேட்டு அதே மாதிரி பெயில் கேன்சல் ஆச்சு. ஆனா அவர் வெளியே வந்துருவாரு. ஓகே, இந்த நிறுவனத்துல எல்லாமே கரெக்டா இருக்கா, மார்ச் மாசம் வரைக்கும் பேமெண்ட் போட்டாங்களா, போட்டாங்க, ஓகேப்பா நீ வந்து GST கட்டினியாப்பா, கட்டினேன், ஓகே எல்லாத்துக்கும் கரெக்டா பணம் போச்சு, அவ்வளவுதான் வெளியே விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாரு. எப்படி அப்படி சொல்லலாம் சொல்லுங்க, எப்படி அப்படி சொல்லலாம் சொல்லுங்க, அது சரியா? புரியல. எப்படி அவரு முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு பெயில் கேன்சல் பாத்தீங்களா, எல்லாரும் வழக்கே தள்ளுபடின்னு சொல்லிட்டு எல்லாம் மக்கள் எல்லாம் கொண்டாடினாங்கல்ல, அந்த வழக்குக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, மார்ச் மாசம் வரைக்கும் எல்லாருக்கும் பணம் போட்டிருக்கு, GST கட்டா கட்டியிருக்கா, ஆமா கட்டியிருக்கு, ஓகே ஓகே அவ்வளவுதான்ப்பா, நீங்க வந்து உனக்கு வெளியே விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாரு. உங்க MD உள்ள போகும்போது தெளிவா சொல்லி போறாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா, இதுக்கு மேல என்னால ஓடி ஒளிய முடியாது. ஏன் காரணம்னா என்னோட சேர்ந்து டைரக்டர் ஓடி ஒளியறாங்க, எங்களால வந்து போன கூட எடுக்க முடியாம போன ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறோம், எங்களால போன ஆஃப் பண்ணி வச்சிருந்ததுனால GST எல்லாம் ஃபைல் பண்ண முடியல, நான் வந்து இதுக்கு மேல ஓடி ஒளிஞ்சேன்னா வேற மாதிரி போகும், ஆனா நானே போய் சரண்டர் ஆயிரேன், இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த வீடியோ பாத்துருக்கிற இந்த நேரத்துல நான் சரண்டர் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டு போறாரு. பெயில் கொடுத்தா வெளியே வருவேன், பெயில் கொடுக்கலன்னா நான் உள்ள இருப்பேன், அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்து வெளியே வருவேன் அப்படின்னு சொன்னாரு. நான் இப்பவும் சொல்றேன் 100% அவரு பெயில்ல வெளியே வருவார், இதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது சார். அதாவது அந்த வீடியோ டியூரேஷன் எங்க MD சார் போட்டு டியூரேஷன் ஒரு 10 நிமிஷம், அதுல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை எடுத்து பேசிருக்கீங்க. ஏன்னா ஒரு விஷயம் பெயில், அதாவது இப்ப வந்து பார்த்தோன்னா GST கட்டல தலைமை வந்து அந்த உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அதே 10 நிமிஷம் வீடியோல வந்து பார்த்தோம்னா கரெக்டா சொல்லிட்டு போயிருக்காரு. நாங்க கம்பெனி ஆரம்பிக்கிறப்ப வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு தெரிஞ்ச கைட்லைன்ல ஆரம்பிச்சோம், அதை சக்சஸ்ஃபுல்லா நான் கொண்டு வந்திருக்கேன். இப்ப அதுல சில அலிகேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அந்த அலிகேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா உள்ள போய் வெளியில இருந்து கொடுக்கக்கூடிய விளக்கத்தை நான் உள்ள போய் நான் கொடுக்குறேன். அவங்க எல்லாமே என்ன பேச விடணும், பேசுறப்ப உங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்தீங்க, பேச விடணும். ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட் போறப்ப நீங்க வந்து அடுத்த வார்த்தை பேசக்கூடாது, எனக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், ஓகேங்களா? அப்ப எனக்கு வந்து கம்பெனி வேற ஒரு சில அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. அந்த அலிகேஷன் வந்து என்ன கேட்டு வந்து பார்த்தோம்னா அதை ஃபுல்லா சட்டத்துக்கு வந்து கரெக்டா அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் தூக்கிட்டு சட்டம் என்ன சொல்ல அதன்படி நான் கொண்டு வர்றேன். சோ இதனால வந்து பார்த்தோம்னா தற்காலிக பிரச்சனை இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனார். அப்ப இதுல நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்ன இதை பார்த்து முடிவு பண்றது சட்டம். சோ இதற்கான நேடுப்பு எல்லா வழிகள் ஃபுல்லாமே வந்து கேட்கறது வந்து பார்த்தோம்னா சட்டம். இங்க கார்த்திக் பிள்ளை சார் வந்து பார்த்தோம்னா பெயில் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். இந்த டேட்ல பர்டிகுலர் கிடைக்கும்னு சொல்ல கிடையாது. ஒரு நார்மலான ஒரு விஷயம், போற இடத்துல அடிபடுறோம்னா அந்த புண்ணு அடுத்த நாள் ஆரம்பிச்சோம்னா அது முட்டா பையன் விஷயம் தான். ஆரம்பத்துல ஒரு குறிப்பிட்ட ஒத்துக்கிறீங்க, கார்த்திக் முட்டா பையன் ஒத்துக்கிறேன். நீ பேசக்கூடிய ஆங்கிள் நீங்க வேற மாதிரி எடுத்துக்கிறீங்க, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் பேசக்கூடிய ஆங்கிள் நீங்க வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா ஓகே. புரியுதா உங்களுக்கு? ஒரு விஷயம் வந்து பார்த்தா நீங்க பெயிலுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். அதான் வந்து பார்த்தோன்னா எங்க அசோசியேட் சொல்ற மாதிரியே வந்து பார்த்தோன்னா பெயில் கேன்சல் ஆகி போயிட்டே இருக்கு. அவர் சொல்ற விஷயம் நடக்குது, கார்த்திக்ல சொல்லக்கூடிய விஷயம் நடக்குதுன்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. இங்க MD சார் சொல்லிட்டு போன விஷயம் என்னன்னா ஒரு சில அலிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க, அது கவர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன சொல்லுவது கரெக்டா நம்ம ரன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்ப அதுல ஒரு நெளிவு சுழிவு வலைகள்லாம் கவர்மெண்ட் பார்க்கும், அதை பார்த்து அவங்க சொல்லுவாங்க. சோ சொல்றதுக்கு அதற்கான டைமிங் வந்து பார்த்தா EOW ஆபீசர்ஸ் எடுத்துக்குவாங்க, ஜட்ஜ் அம்மாவும் எடுத்துக்குவாங்க, கோர்ட் எடுத்துக்குவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த இடத்துல நான் எதை நான் பேஸ் பண்ணி சொல்றேன்னா, ஒரு புண்ணு வந்திருக்குன்னா ஒரு உடம்புல ஒரு அடிபட்டு இருக்குன்னா எல்லாத்துக்குமே தெரியும். அது நார்மலா வந்து பார்த்தோன்னா 10 நாளோ 2 வாரமோ கழிச்சு ஆறுன்னு தெரியும். பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 நாள் ஆறுன்னு சொல்றது அது ஆறான்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு நீங்க எடுத்துக்கக்கூடிய ஆங்கிள் தவறா எடுத்துக்கிட்டு அது நான் பொறுத்து கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு ஆங்கில உங்களுக்கு சாதகமான ஆங்கில தான் நீங்க யோசிக்கிறீங்க. சிம்பிளா கேக்குறேன். இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் பேச சொல்லுங்க. இப்போ 87 பேர் இந்த கேஸ்ல இன்வால்வ், அதாவது இந்த சீட்டிங்ல இன்வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் அவங்க 87 பேர் யார் சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க சார்? 87 பேர் யார்? அந்த கோர்ட் ஆர்டர் படிச்சீங்களா? படிச்சேன்னு சொல்லுங்க. படிச்சீங்களா? அந்த கோர்ட் ஆர்டர் உங்க கையில இருக்கா? என்ன வாட்ஸ்அப் பண்ணுங்க, கன்ஃபார்ம் பண்றேன் நீங்க படிச்சீங்க அப்படின்னு. சார் நீங்க சொல்லுங்க, நீங்க கேட்கிற கேள்வி என்னால ஆன்சர் கொடுக்க முடியும், சொல்லுங்க. 87 பேர் இந்த கேஸ் இன்வால்வ் அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லுது, ஓகேங்களா? இப்போ
இந்த டைரக்டர்ஸ் இவங்க எல்லாம் வந்து அந்த ஜிஎஸ்டிய போன ஆஃப் பண்ணி இருந்ததுனால கட்ட முடியல அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்கிறேன். நான் உள்ள போகும்போது அரசாங்கம் சில விஷயங்கள்லாம் சொல்லுது, நான் என்னன்னு கேட்டுக்கிறேன். இது வேற. போன ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஜிஎஸ்டி கூட கட்ட முடியாத அந்த நிலைமைக்கு ஏன் போகணும்? என்னங்க சார்? போன ஆஃப் பண்ணி வச்சுட்டு. நல்ல கேள்விதாங்க சார், நல்ல கேள்விதாங்க சார். ஜிஎஸ்டி கட்ட முடியாத நிலைமை போனா எங்க சார் சொன்னாரு எலெக்ஷன் டைம் கேவிசி கரெக்டான ரீசன் நாங்க ஏற்றுக்கிட்டோம். அவர் சொன்ன மாதிரி ஜூலை 4 கேவைசிக்கும் ஜிஎஸ்டி கட்டுறதுக்கும் நீங்க ஒன்னா நீங்க இப்போ என்ன பண்றீங்கன்னா ஒரு ஆடிட் கலந்து பேசுங்க. நான் பல இது மாதிரி காவல்துறையுடைய நியோ மேக்ஸ் வழக்கை வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆடிட், ஓகேங்களா? நியோ மேக்ஸுக்கு எத்தனை தெரியுமா? அந்த கேஸ வந்து ஒரு ஆடிட்டர் பாக்குறாரு. அவரு என்னுடைய க்ளோஸ் நண்பர். அவரு கிட்ட இது மாதிரி அவர் மாதிரியான பல பேர் டிஸ்கஷன் பண்ணிட்டு பல லாயர் உட்கார்ந்து நான் டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் நான் பேசுறேன். நீங்க ஒரு லாயர் அனுப்புங்க, இந்த கோர்ட் ஆர்டர் எடுத்து பண்ணீங்கன்னா கோர்ட் ஆர்டர் நம்ம வந்து வல்ல சட்ட வல்லுநர் கிடையாது. அங்க போட்டிருக்க சில விஷயங்கள் நமக்கு என்ன சொல்லாதான்னு புரியாம இருக்கலாம். நீங்க போயிட்டு ஒரு நல்ல ஒரு லாயர், நல்ல ஒரு ஹைகோர்ட்டை டீல் பண்ற அளவுக்கு இருக்கக்கூடிய லாயர் அவங்களை அணுகி இந்த கோர்ட் இந்த கேஸ் என்ன நிலவரம், நான் சொல்றதை நீங்க நம்ப வேண்டாம், யாரு சொல்றதையும் நம்ப வேண்டாம், ஒரு நல்ல லாயர்ட்ட டிஸ்கஷன் பண்ணணும். ஹைகோர்ட் வந்து கேஸ் பார்க்கக்கூடிய அவங்க கலந்து ஆலோசிங்க. நல்ல வந்து இது மாதிரியான போர்ஜரி கேஸை எடுத்து நடத்தக்கூடிய அந்த ஒரு ஆடிட்டர் இருக்காருன்னா அந்த ஆடிட்டர் தான் அந்த அக்கௌண்ட்ஸ் பார்த்து சப்மிட் பண்ணாதான் அது கோர்ட்டுக்கு போகும். கோர்ட்ல இருந்து அதுக்கப்புறம் தான் அடுத்தது மூணு போகும். அந்த மாதிரியான ஒரு ஆடிட்டர் கிட்ட போயிட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேளுங்க. கேட்டுட்டு அவங்க என்னெல்லாம் சொல்றாங்கன்னு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இதை பத்தி இதுக்காக நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது, இதுக்காக நீங்க எங்கிட்ட பேசுறீங்க இல்லையா, அதுக்கிட்ட ஒரு 12 மணி ஆகுது, இதுக்காக ஒரு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி நீங்க பேசுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, நம்ம நான் இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, மணி 12 ஆயிடுச்சு. நான் சொல்றது என்னன்னா நீங்க திரும்ப நீங்க நான் என்ன சொன்னாலும் நீங்க அது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பேசுறீங்க. நான் சட்டத்துடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசுறேன். ஆக்சுவலா பேச தெரியாதவங்களுக்கு நீங்க டிஆர்டி பண்ணி பேசுறீங்க. ஏன்னா அவங்க ஒரு கொஸ்டின் கேட்கறோம்னா கரெக்டான உங்களுக்கு ஆன்சர் தெரியும்ல, நீங்க தான் போனை கட் பண்ணிட்டு போறீங்க. நீங்க கேட்கணும் 12 நீ போன் போட்டு பேசக்கூடிய டைமான்னு சொல்லி நீங்க கேட்கணும். ஆக்சுவலா நான் போன் போட்டு பேசுறது தப்பு தான். பட் உங்களுடைய நீங்க போன் போட்டு பேசுறது தப்புன்னு சொல்லல. நம்ம கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் பேசியிருக்கோம், 35 நிமிஷத்துக்கு மேல பேசியிருக்கோம். சோ நீங்க வந்து போன் போட்டு நாம வந்து கிட்டத்தட்ட 37 நிமிஷம் பேசியிருக்கிறோம். 37 நிமிஷம் பேசுறதுக்கு அப்புறமும் நீங்க மறுபடியும் அதே தான் வந்து சொல்ல போறீங்க அப்படிங்கறதான் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் மறுபடியும் பேசி சொல்றேன். நீங்க ஒரு லாயத்தை கலந்து ஆலோசித்து வந்ததுக்கு அப்புறம் பேசும்போது அது இன்னும் கொஞ்சம் ஒரு தெளிவா இருக்கும்னு நான் நம்புறேன். இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லுங்க. நான் அதாவது தடை பண்ண மாதிரி நான் சொல்லுங்க. அதாவதுங்க சார், நீங்க சொல்றதெல்லாம் வந்து ஓகே. பட் என்ன நான் இந்த டைத்துல நான் என்ன ஒரு ஆதாரத்துல சொல்லிட்டு இருக்கேன்னா உங்களுடைய வீடியோ பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உலகில் ரீதியாக பாதிப்படைஞ்சிருக்கு. பட் போடாம இருக்குது உங்களுடைய விருப்பம். அது வந்து இந்திய கருத்து உரிமை, அதை நான் அதை பத்தி கேட்கணும். ஆனா விசாரிச்சு நீங்க கரெக்டா தெளிவா போடுங்க. இவ்வளவு தூரம் பேசக்கூடியவங்க வந்து பார்த்தோன்னா ஸ்டோரை பத்தி பேசுறது இல்ல, ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசுறது இல்ல, எவ்வளவு ஹப் இருக்குன்னு பேசுறது இல்ல, எத்தனாவது மக்கள் மூவ்மெண்ட்ஸ் ஆகி போய்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்துல பேசுறது. இந்த ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். அந்த ப்ராடக்ட் இருக்க ஸ்டோர்ல எல்லாம் போயிட்டு அந்த ப்ராடக்ட பொதுமக்கள் வாங்குறாங்களா, மைதீட்டியில ஏதோ ஒரு வகையில இப்போ வந்து பிஎம் மெம்பரா இருந்துட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய மெம்பருக்கு வந்து மைதீட்டி ஸ்டோர்ல போய் பொருள் வாங்குறாங்களா? ஒரே ஒரு முறை நீங்க அந்த பிளான்குள்ள வரதுக்காக அந்த பணத்தை கொடுக்குறீங்க. ஈவன் வந்து கொஸ்டின் முடிக்கல, அப்ப உங்களுக்கு ஆன்சர் சொல்ல புரியாது. ஒரு பிஎம் மெம்பர் வச்சுக்கோங்களேன், பிஎம் மெம்பருக்கு நம்ம ஒரு 450 ரூபாய் மதிப்புள்ளத 320 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பிஎம் மெம்பரா வந்துட்டோங்கிறதுக்காக ஒரு முறை வாங்குறாங்க. மறுபடியும் போய் மறுக்கா போய் அந்த பொருளை அவங்களே அந்த பிஎம் மெம்பரோ இல்ல அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அடுத்த கேட்டகரியில இருக்கிறவங்க ஈவன் ப்ரோ மெம்பர் வரைக்கும் உள்ளவங்க கூட திரும்ப வாங்குறது இல்ல. சொல்லுங்க. ஓகே, அதான் நீங்க கேட்கற நல்ல விஷயம் தான் சார். ஸ்டார்டிங் கேள்விக்கான தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா வரக்கூடிய பர்ச்சேஸ் எம்ப்ளாயை கன்வெர்ட் பண்றாங்க. அந்த எம்ப்ளாயி எங்களுடைய கம்பெனி ப்ராடக்ட்ஸை ப்ரொமோஷன் பண்றாங்க. அந்த ப்ரொமோஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொமோஷன் வேஸ்ட்னா போர்ட்டிஸ்க்காக வந்து பார்த்தோம்னா கமல்ஹாசன் சார் 7 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு.
அது 7 கோடி ரூபாய் ஒரு நபருக்கு போகுது, அதை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறாங்க. சோ இவ்வளவுதான் விஷயம். இது வந்து நீங்க எந்த ஆங்கில சார், அதாவது கமலஹாசனுக்கு 7 கோடி கொடுக்குறாங்கன்னா, கமலஹாசன் வந்து அந்த விளம்பரத்தை நடிக்கும் போது தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கிறாங்க, அந்த விளம்பரத்தை பாக்குறாங்க. 8 கோடி பேர்ல ஒரு 10% நமக்கு வந்து பிசினஸ் கன்வெர்ட் ஆச்சுன்னா கூட அதோடைய ப்ராஃபிட் அதிகமா இருக்குங்கிறதுனாலதான் கமலஹாசனுக்கு கொடுக்குறாங்க. அது டிவி டெலிகாஸ்ட் பண்ணும்போது டெலிகாஸ்ட் பண்ற அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. கமலஹாசன் 7 கோடி 10 கோடி கொடுத்தது போக அந்த மூவியை பேக் பண்றதுக்காக செலவு இதெல்லாம் போக அவங்க பப்ளிக் கிட்ட கொண்டு போய் பப்ளிக் கிட்ட சேர்க்கிறாங்க. அது மூலியமா பர்ச்சேஸ் நடக்குது. ஆனா மைதி திரியில உறுப்பினரா ஆனவங்க மட்டும்தான் உள்ள வந்து ஒரே முறையில பர்ச்சேஸ் பண்றாங்க. அவங்களே வந்து ரீசெல்லரா மாறி அகைன் அந்த பர்ச்சேஸ் பண்றது இல்ல. சார் நான் சொல்றது என்னன்னா, இங்க வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சார். நீங்க வந்து போற இடத்துல ஒரு பைபாஸ் இருக்கு, அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா எனக்கு பேட்டரிக்காக வந்து பார்த்தோம்னா ஃப்ரீயா வந்து பார்த்தோம்னா நான் எனக்கு ஒரு அவார்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்தோம்னா அந்த இடத்துல கூட்டம் அதிகமா கிடைக்கும். ஆனா நாங்க பண்றது வந்து பார்த்தோம்னா பிசினஸ். அந்த பிசினஸ்ல வந்து பார்த்தோம்னா நடக்கிறதுக்கு மேன் பவர் தேவை. அவங்களுக்கு 7 கோடி ரூபாய் கமலஹாசன் கொடுக்கணும். அதுக்கு எதுக்கு 7 கோடி கொடுக்கணும்? எதுக்கு சார் புரியல? போத்தீஸ் விளம்பரத்தை எல்லாரும் பாக்குறதுக்கு ஃப்ரீ தான். ஆனா அந்த போத்தீஸ் விளம்பரம் கமலஹாசனுக்கு 7 கோடி கொடுத்து அந்த வீடியோ ஷூட் பண்றதுக்கு செலவு பண்ணி செட்டிங்ஸ் எல்லாம் செட் எல்லாம் போட்டு ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் பண்றதுக்கு செலவு பண்ணி சும்மா பார்க்கறதுக்கு அதெல்லாம் பண்ணணும். சும்மா பார்க்கறதுக்கு எதுக்கு பண்ணணும் நீங்க கேக்குறீங்களா? எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்? பர்ச்சேஸ் அவங்க வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய கம்பெனி ஆட வந்து பார்த்தோம்னா மக்கள்கிட்ட ப்ரொமோட் பண்றாங்க, அவ்வளவுதான் மேட்ரு. இதுதான் தெரியாதாங்க சார்? இதுதான் நானும் சொல்றேன். மைவி டிவில பப்ளிக் யாருமே இங்க வந்து அன்றாட தேவைக்குண்டான பொருளை பர்ச்சேஸ் பண்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்றது இல்ல. கட்டாயத்தின் பேர்ல நீ ஒரு உறுப்பினரா ஆனேன்னா இந்த பொருள் உங்களுக்கு 40 டப்பா அந்த ஹெர்பல் ப்ராடக்ட் பாக்ஸ் வந்து எது கொடுத்தீங்க கேட்டாங்களா? புரியல. 40 நான் குரோம் நம்பரா ஆகுறாங்க, அவங்களுக்கு 40 டப்பா அந்த ஹெர்பல் பாக்ஸ் எது கொடுத்தீங்க? அந்த உறுப்பினர் அதை கேட்டாரா? 40 பாக்ஸ் எனக்கு வேணும்னு கேட்டாரா? 40 அதேதான் நான் கேட்கிறேன். 40 பாக்ஸ் கட்டாயம் நீ வாங்கலான்னு எங்க கம்பெனில நிர்ணயம் பண்ணுச்சா? அவங்க விருப்பத்தை தானே தெரிவிக்கிறாங்க. என்ன விருப்பத்தை சார்? ஒரு நிமிஷம் இருங்க சார். விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. உங்களுக்கு எத்தனை பேர் சேர்த்திருக்கீங்க? நீங்க விருப்பத்தை சொல்லும் போது என்ன சொல்றீங்க? நீங்க 1,27,220 ரூபாய் போட்டா உங்களுக்கு ஆடு பார்த்து கேப்சா போட்டா ஒரு நாளைக்கு நீங்க போய் எல்லாரையும் கேட்டு பாருங்க. ஏதோ கதை சொல்றீங்க இல்லையா, நான் பொருள் தான் சார். கண்டது தெரியாத மக்கள் எதுக்கு உள்ள கொண்டுட்டு வரீங்க? நீங்க வந்து விளம்பரம் பார்க்க வரல, பணம் மாசம் பணம் சம்பாதிக்க வரல. அந்த ஹெர்பல் ப்ராடக்ட் 40 டப்பா வாங்கி சாப்பிடுறதுக்கு தான் வரீங்க. உனக்கு வரதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? விருப்பம் இருக்கு. அவங்க பாம்பு வாங்கினீங்களா? நான் பாருப்பா 1,22,220 ரூபாய் கொடுத்துட்டு உனக்கு மாத்திரை தான் கொடுத்துருக்கேன். நீ மாத்திரை வாங்க தான் வந்த, நீ மாசம் பணம் சம்பாதிக்க வரல, விளம்பரம் பார்த்து கேப்சர் போட வரலன்னு அவங்களுக்கு நீ ஃபார்ம் வாங்கினீங்களா? ஒவ்வொரு 1,22,220 ரூபாய்க்கு நான் டிக்ளரேஷன் ஃபார்ம் வாங்கியிருக்கேன், அவங்கள்ட்ட சைன் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி நீ இந்த பொருள் பணத்தை கட்டுறது இந்த மாத்திரைக்கு தான், இந்த உனக்கு எனக்கு டீல் தூரம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாம் டீல் கிடையாதுன்னு வாங்கிருக்கீங்களா? மறுபடியும் அவங்க புரியாம பேசுறாங்க. புரியாத மக்கள் தான் பணம் போட்டுக்கிறாங்க சார். இங்க புரியாம யாரும் பணம் போட கிடையாது. யார் சொன்னாங்க புரியாம பணம் போட்டாங்கன்னு? யார் சொன்னாங்க உங்களுக்கு புரியாம வாங்குறேன் அப்படின்னு புரிஞ்சுட்டு பணம் போட்டவங்க யாரும்? ஒருத்தர் சொல்ல தப்பலாம். நான் சொன்ன 100 பேரை காமிப்பேன். என்கிட்ட மாசமானா உங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு வருமானம் வரும், வீடியோ பார்த்து கேப்சர் போட்டா வருமானம் சொல்லிதான் எனக்கு உள்ள வந்து கூட்டிட்டு போனாங்க. ஆனா மாசத்தப்ப உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு பணம் தான் பிரதானம். 1 லட்ச ரூபாய் போட்டா மாசம் ரெகுலரா வருது. இதுக்குதான் நான் உள்ள போனோம்னா எனக்கு 100 இல்ல என்ன 1,00,000 பேரை சொல்ல வைக்க முடியும் சார். நான் இதை ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். வரக்கூடிய பர்ச்சேஸை எம்ப்ளாயா மாத்துறாங்க நான் சொல்லிட்டு இது இப்போ நீங்க பர்ச்சேஸ் தான் நீங்க பண்ண வரீங்க. இப்போ மாசமா உங்களுக்கு பணம் கொடுக்கறதெல்லாம் கிடையாதுங்க. கம்பெனிக்கு சார் ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு கடைக்கு போறீங்கன்னா அந்த கடைக்கு நீங்க ரெகுலரா போவீங்கன்னு சொல்ல முடியாது. பட் எங்க கம்பெனில வரக்கூடிய பர்ச்சேஸ் எம்ப்ளாயா மாத்துறப்ப அவங்க உங்களுக்கு அஷ்யூர்ட் பர்ச்சேஸா மாறுறாங்க. அப்ப எங்களுக்கு எப்படி பிசினஸ் டிராப் ஆகும்? தெரியாம நான் கேட்கிறேன். நீங்க 10 போய் தானே கொண்டு வந்தீங்க.
அதை சொல்லுங்க. நான் தாங்க ஒவ்வொருத்தரா போய் மார்க்கெட்டிங் பண்ணேன், நீங்க வாங்க உங்களுக்கு விளம்பரம் பார்த்தா காசு வரும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தைரியமா சொல்லுங்க. எதுக்கு விளம்பரம் பார்த்தா காசு வரும் நான் கூப்பிடவே கிடையாது. எப்ப விளம்பரம் பார்த்தா காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றீங்க நான் கூப்பிடவே இல்லைன்னு. நான் எத்தனை பேர் எத்தனை லீடர் நான் காமிக்கிட்டோம். லீடர் ஒரு வாசல்ல போய் இது நீங்க இதை மட்டும் எனக்கு டிக்ளேர் பண்ணுங்க, எனக்கு வந்து மையத்தில இருந்து ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுங்க, நான் விளம்பரம் பார்த்தா காசு தரேன்னு டாப் லைனர்ஸ் எல்லாம் சொல்லல. அவங்க தெரியாம சொல்லிட்டாங்கன்னா எத்தனை டாப் வீட்டுல காலையில ஆரம்பிப்பாங்க நிக்க என்னால முடியும். நீங்க எல்லாம் வந்து பணம் போடுறீங்களாமாங்க, நீங்க பணம் அதாவது நீங்க வந்து இன்னும் மாசமான சம்பாதிக்கிறதுக்காக உள்ள வரல. அந்த 40 டப்பா உங்ககிட்ட சேல் பண்ணதான் நீங்க அவங்க சேல் பண்ணாங்க, நீங்க காசு கொடுத்து வாங்கிட்டீங்க, அதோட முடிஞ்சு போச்சு. நீங்க மறுபடியும் அந்த 450 ரூபாய்க்காக எதிர்பார்க்காதீங்க. அந்த 40 ரூபாய் திருப்பி கொடுத்துற காசு கொடுத்துறீங்களா திருப்பி? சார் நான் சொல்லிட்டேன், ஸ்டார்டிங்கே சொன்ன விஷயம் பண்ணிக்கிட்டு சார், ஸ்டார்டிங்கே சொல்லிட்டு வரக்கூடிய பர்ச்சேஸை எம்ப்ளாயா கன்வெர்ட் பண்றாங்க வரக்கூடிய பர்ச்சேஸ்னு எத்தனை பேர் எஜுகேட் பண்ணீங்க? நீங்க பர்ச்சேஸ் பண்ணத்தான் வரீங்க, அப்ப எஜுகேட் பண்ணது எனக்கு ரெக்கார்டு காமிங்க. என்னங்க சார் பர்ச்சேஸ் தான்? பர்ச்சேஸ் உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க சார்? எனக்குல வந்து பாத்தீங்கன்னா டீம் இருக்கும். உங்களுக்கு எத்தனை பேர் அவங்க இருக்கிறாங்க? கோர் மெம்பரா இருக்கலாம், பிஎன் மெம்பரா இருக்கலாம், ஓஎன் மெம்பரா இருக்கலாம், வந்திருக்கலாம், எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஓகே ஓகே, எத்தனை பேர் இருக்காங்க சார்? எனக்குல வந்து பார்த்தோன்னா இன்னும் ஒரு 30 பேர் இருப்பாங்க. அந்த 30 பேர் இருக்க நீங்க ப்ரோ மெம்பர் எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு பணம் கொடுத்து பொருளை வாங்கிருக்கீங்க, அவ்வளவுதான். இதோட முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு வந்து அந்த ஒரு என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓஎம் மெம்பர் ஆனீங்கன்னா பிஎம் மெம்பர் ஆகணும். பிஎம் மெம்பர் ஆனதுக்கு அப்புறம் எல்லா பிளானும் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க இதுல வந்து பிஎம் மெம்பரை கன்வியூ பண்ணலாம், இல்ல எது வேணா ஆயிக்கலாம், கேப்சா போடலாம், மாசமான வருமானம் வரும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா வந்து உங்களை கன்வெர்ட் பண்றதுக்காக நாங்க பத்தி கொடுக்குறோம். ஆனா நீங்க பொருள் தான் இங்க வாங்குனீங்க அப்படிங்கிறதுக்கு டிக்ளரேஷன் ஃபார்ம் வச்சிருக்கீங்களா? சரி, அது ஒண்ணு. இன்னொன்னு லைஃப் லாங் வருமானம் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு நீங்க ஏதாவது அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? ஏதாவது ரிட்டர்ன்ல கொடுத்துருக்கீங்களா? ஓ அப்படியா சார், சரி நல்ல கொஸ்டின். அதுக்கப்புறம் சார் கேளுங்க மொத்தமா சொல்லுங்க. என்ன ரிட்டர்ன் 1,20,260 ரூபாய் பணம் வசூல் பண்ணீங்க, அது 1 ரூபாயா இருக்கட்டுங்க, அவங்களுக்கு மாசம் பணம் தரேன். நீங்க வரக்கூடிய பர்ச்சேஸ வந்து நீங்க வந்து என்னவா மாத்துறீங்க, எம்ப்ளாயா கன்வெர்ட் பண்றீங்க இல்லையா? அப்ப உங்களுக்கு கம்பெனிக்கான ஒப்பந்தம் எனக்கு ரிட்டர்ன்ல காமிங்க. ஒப்பந்தம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரையும் கம்பெனியோட எம்ப்ளாயா கன்வெர்ட் பண்றீங்க, ஒவ்வொரு பர்ச்சேஸரையும் கம்பெனியோட எம்ப்ளாயா கன்வெர்ட் பண்றீங்க இல்லையா? அப்போ நீங்க இந்த நிமிஷத்துல இருந்து எம்ப்ளாயா மாறுறீங்க அப்படிங்கிறதுக்கும் அந்த எம்ப்ளாய்க்கு டேர்ம்ஸ் என்ன, இந்த பிளான்ல இருந்தா இந்த டேர்ம்ஸ், இந்த பிளான்ல இருந்தா இந்த டேர்ம்ஸ், எத்தனை நாளைக்கு லைஃப் லாங் அந்த டேர்ம்ஸுக்கு உண்டான உங்களுக்கும், அதாவது பணத்தை உள்ளே கொண்டு வந்து கொடுத்த ஏதோ ஒரு வகையில பர்ச்சேஸ் சொல்லுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுங்க, ஏதோ ஒரு சொல்லுங்க, பணத்தை உள்ள போட்டவங்களுக்கும் கம்பெனிக்குமான ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இல்ல ரிட்டர்ன் ஏதாவது ரிட்டர்னா இருக்கக்கூடிய ப்ரூஃப் எனக்கு காமிங்க. எந்த வகையில ஒரு பர்ச்சேசர் நீங்க எம்ப்ளாயா மாறினார், அது ரிட்டர்ன் ஃபார்ம் எனக்கு காமிங்க. நீங்க எங்க எம்ப்ளாயர் எங்க இருக்கிறாங்க? எம்ப்ளாயா வந்தாங்க இல்லையா? எந்த நீங்க வந்து ரெக்ரூட் பண்ணுங்க, அவன் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லே பண்றான், ஆனா HR இருக்கிறாங்க. ஒரு கம்பெனில வந்து அவனே 3 ஷிஃப்ட் வேலை செய்யறான், இல்ல மார்னிங் இருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை செய்யறான், ஏதோ ஒண்ணு பண்றான். இங்க இருக்கிற ஒவ்வொரு பர்ச்சேசரும் எம்ப்ளாயரா மாறினதுக்கு முன்னாடி ரிட்டர்ன்ல எனக்கு ப்ரூஃப் காமிங்க. மையத்தை பேசவே இல்லை. ஓகே, நீங்க மையத்தை பத்தி நீங்க பேச வேணாம், நீங்க கேட்டு இந்த ரிட்டர்ன்ல எனக்கு வந்து லீகலா அது சட்டப்பூர்வமானதா இருக்கணும், எங்க போய் கொடுத்தாலும் செல்லணும். அது எம்ப்ளாய் ஆக்ட்னா உங்களுக்கு என்ன தெரியுமா? ஒரு எம்ப்ளாயி நம்ம நாட்டுல ஒரு கம்பெனிக்கு எம்ப்ளாய் ஆக்ட்னு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்தின் பிரகாரம் வந்து எனக்கு கொடுங்க. என்ன ரிட்டர்ன்ல வச்சு கொடுங்க. நீங்க தான் எம்ப்ளாய் ஒவ்வொரு பர்ச்சேஸும் எம்ப்ளாயா மாத்துறீங்கல்ல, என்ன உங்களுக்கு ரிட்டர்ன்ல அக்ரிமெண்ட் எதுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும்? ஓகே சார், நல்ல கொஸ்டின் தான். நீங்க கேட்ட நான் தப்புன்னு நான் சொல்லக்கூடாது. பட் இந்த விஷயம் வந்து பார்த்தோம்னா இந்த கம்பெனியோட விஷயம் ஒரு மெம்பர் லைன்ல வந்து சொல்லுவாங்க இல்லையா, சோப்பு டப்பா ஏலம் சொல்லுங்க இல்ல ஏலம் கேட்டது கம்பெனி கட்டுப்படி ஆகல, அதனால இது யாரும் கொடுக்க முடியாது போவோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்க வார்த்தைக்கு வார்த்தை கம்பெனி இருங்க, அப்படித்தான் இருக்குது. ஒரு கம்பெனி ஆக்ஷன் நீங்க போயிட்டு சார் ஜஸ்ட் நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க ஒரு நல்ல லாயர், நல்ல ஒரு ஆடிட்டர் கலந்து பேசிட்டு என்கிட்ட வாங்க. நீங்க நான் நேரடியா உட்காந்து ஒரு மணி நேரம் இல்ல, ஒரு மணி நேரம் பேசிக்கிறோமா, 24 மணி நேரமும் நான் ஸ்டாப்பா நம்ம பேசலாம். 24 மணி நேரம் இதை பத்தி நான் ஸ்டாப்பா பேசலாம். நீங்க நல்ல ஆடிட்டையும் நல்ல ஒரு லாயர் டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க, நான் பண்ணிட்டு உட்காந்து உங்கள்கிட்ட பேசுறேன்.
ஓகே சார், ஓகே. அதனால பாத்துக்கலாம் சார், ப்ராப்ளம். பட் என்ன ஒரு விஷயம்னா, நீங்க ஒரு விஷயத்த வந்து ப்ரொமோட் பண்றீங்கன்னா ஆதாரம் தான் போடுங்க, அவ்வளவுதான். இதே மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல ஒரு பர்ச்சேஸரே நான் எம்ப்ளாயா மாத்துறதுக்கு உங்ககிட்ட ஆதாரமே எனக்கு தெரியும். எனக்கு அந்த ஆதாரம் ஒரு ஆதாரம் போகுது. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒவ்வொரு எம்ப்ளாயையும், அதாவது ஒவ்வொரு பர்ச்சேஸ் ஒரு எம்ப்ளாயின்னு சொல்றீங்க இல்லையா, அதுக்கு அந்த ப்ரூஃப் நீங்க காமிச்சே ஆகணும். ஓகே சார், கம்பெனி காமிப்பாங்க சார். சார் இப்போ கம்பெனி டைரக்டர் யாராவது பேசுறாங்களா, கம்பெனியோட எம்டி யாராவது எத்தனை டைரக்டர்ஸ் யாராவது பேசுறாங்களா? நீங்க அதுல உறுப்பினரா இருக்கிறீங்க. நீங்க தேவையில்லாம கம்பெனிக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி இவ்வளவு தூரம் எமோஷனலா பேசிட்டு இருக்கிறீங்க. கம்பெனி டைரக்டரே பேசினேன் கூப்பிட்டு பேசிட்டோம். நீங்க ஏன் தம்பி பேசுறீங்களா, ஏன் சார் அப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு விளக்கம் கேட்கறது நான் உங்களுக்கு விளக்கம் நான் ரெடியா இருக்கிறேன். நான் முதல்ல பல வீடியோ சொல்லியிருக்கிறேன். அவருக்கு நான் நேர்ல பேசுறதுக்கு ரெடி. எனக்கு இப்போ உள்ள முதல்லயே நம்ம வந்து என்னோட வீடியோ நீங்க 10 பாக்கலாம் எனக்கு தெரியாது. சத்யானந்தம் அவர்கிட்ட எனக்கு அவருடைய தொடர்பு எண் இல்லை, என்னோட போன் நம்பர் என்கிட்ட இல்ல, அவர் தொடர்பு கொள்ள முடியல. யாராவது இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அவருடைய எனக்கு ஒரு தொடர்பு ஒரு இன்ட்ரி ஏற்படுத்தி கொடுங்க, அவருடைய தரப்பு என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேட்போம். நான் பல வீடியோ சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு போன் வந்து தம்பி இந்த மாதிரி பேசணும்னு சொன்னீங்களாமா, வாங்க நம்ம வந்து வெர்ச்சுவலா கூட நீங்க அங்க வர வேண்டாம், நீங்க அவன் எங்கேயே கூட இருக்கட்டும், ஒரு போன் கால்ல கூட பேசலாம், இல்ல வெர்ச்சுவலா கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாரும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி தெரியல. என்னுடைய வீடியோல இருங்க, என்னுடைய வீடியோல அந்த வீடியோல உங்களுக்கு அனுப்புறேன். அந்த வீடியோல நான் வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன், எங்கே போனா அசோக் சிறுநிதி நான் சந்தேகப்பட்டு கேட்கிறேன். நீங்க சொல்றீங்க இல்லையா ஏன் அசோக் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நான் அதே பிரச்சனை கேட்கிறேன். கேஸ் கொடுத்து இந்த பிரச்சனைய வெளியே கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் எல்லா டிவி சேனல்லையும் போட்டாங்க, எல்லா யூடியூப் சேனல்லையும் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றேன். அதாவது நான் யூடியூப் சேனல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது மைவி3 மேட்ச் ஆயிடுச்சு. ஆனா நான் ரொம்ப நாளா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். நம்ம ஒவ்வொரு பர்த்டேலையும் இந்த வருஷம் நம்ம எதை புதுசா செய்வோம், இதெல்லாம் விருப்பம் செய்வோம் எழுதுவோம் இல்லையா, அது மாதிரி பல வருஷம் தான் எழுதி பண்ணாத ஒரு பெண்டிங் இருந்த வேலை இது. சரி ஓகே, பிப்ரவரி மாசம் 18ஆம் தேதி தான் முதல் வீடியோ போடுறேன். என்னுடைய டேட் ஆஃப் பர்த் என்னுடைய பர்த்டே ஒட்டி 21ஆம் தேதி என்னுடைய பர்த்டே பிப்ரவரி 21. சரி அன்னைக்கு முதல் வீடியோ போடலாம் இருந்தோம் கூட, விவசாயிகள் போராட்டத்தை நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஓகே என் பர்த்டே வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு 3 நாளைக்கு முன்னாடி வீடியோ போடுறேன். அந்த வீடியோ அதுக்கப்புறம் எல்லா டாபிக்கும் பேசும்போது மையத்தை பத்தி நான் பேசுறேன். அப்போ அசோக்கை நான் வந்து சாடுறேன், எங்க போன அசோக் அப்படின்னு அவரை வந்து ஒரு கொஸ்டின் பண்றேன். அந்த கொஸ்டின் பண்ற வீடியோவை பார்த்துட்டு அப்பெல்லாம் என்னுடைய வீடியோல போன் நம்பர் போட்டிருக்காரு. அவரு என்னுடைய பேஸ்புக்கு போய் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் எடுத்துட்டு என்ன கூப்பிட்டாரு. பிரதர் நீங்க கேட்டீங்க, ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, எங்க போனா அசோக்னு கேட்டீங்க. நான் வந்து யூடியூப்லயோ மத்த இதுலயோ அவ்வளவு ஆக்டிவா இருக்கிறது இல்ல, நான் ட்விட்டர்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கிறேன், ட்விட்டர்ல நாள்தோறும் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரா என்னுடைய அழைப்பு எங்களுக்கு வந்து பேசினார். இன்னைக்கு வரைக்கும் நான் அசோக நேர்ல கூட பார்த்தது கிடையாது. ஆனா இத்தனை நாள் நான் கேட்கிறேன், மையத்துடைய உரிமையாளர் இல்லைன்னா மையத்துடைய டைரக்டர், இத்தனை டைரக்டர் இருக்கிறாங்கல்ல, ஒரு டைரக்டர் வர சொல்லுங்க. நான் உட்காந்து லைவ் அவங்களோட டைரக்ட் இன்டர்வியூ பண்ணி போடுறேன், எல்லா விஷயத்தையும் சொல்ல சொல்லுங்க. இத்தனை டைரக்டர் இருக்கிறாங்கல்ல, ஒரு டைரக்டர் வர சொல்லுங்க. சார் நீங்க கேக்குறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நீங்க டைரக்டர்ல யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க டைரக்டர் பேரு அவங்க அந்த எத்தனை டைரக்டர் இருக்கிறாங்க பேர்ல உங்களுக்கு தெரியுமா? எந்த டைரக்டர் எப்ப வெளியே போனாங்க, எப்ப உள்ள வந்தாங்க உங்களுக்கு தெரியுமா? சார் அது எனக்கு ஒர்க் கிடையாது, என்னுடைய ஒர்க்கை பார்க்காத எனக்கு தெரியும். அது தெரிஞ்சுதான் நீங்க பேசணும். எனக்கு தெரியும் எந்த டைரக்டர் எல்லாம் வெளியே போனாங்க, அவங்க வெளியே போகும்போது எழுதி கொடுத்துட்டு போன நட்பு கூட என்கிட்ட இருக்கு. நான் சும்மா பேசுறத என்கிட்ட இருக்கு எல்லாமே. எத்தனை பெண் டைரக்டர், எத்தனை ஆண் டைரக்டர், இப்ப ரீசெண்டான டைரக்டர் விஜயராகவன் அரெஸ்ட் பண்ணிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் அவர் கம்பெனில இருந்து விலகினது எல்லாமே என்கிட்ட ரெக்கார்டா இருக்குது சார். ஓகே சார். சும்மா நான் வந்து அடிச்சு விட்டு போகல, வாய்க்கு வந்த மாதிரி காட்டுப்பிள்ளை மாதிரி தோன்றதை அப்படியே ஸ்கிரிப்ட் மாதிரி பேசிட்டு போல. நீ ஒரே ஒரு ஓப்பனா சொல்றேன் சார், ஓப்பனா சொல்றேன், ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன், ஒரு டைரக்டர் வர சொல்லுங்க. ஓகே சார். இப்ப மையத்துல இத்தனை டைரக்டர் இருக்கிறாங்கல்ல, ஒரு டைரக்டர் எனக்கு மீட்டிங் கனெக்ட் பண்ணுங்க, நம்ம பேசுவோம். பேசிட்டீங்க. அதாவது நீங்க வந்து சார் நீங்க பேசுறதுல ஒரு வேலிடான பாயிண்ட் தான் நான் உங்களுக்கு நான் பேசவே மாட்டேன்.
நீங்க ஏதோ ஒரு தப்பக்கட்டு கட்டுற மாதிரி திரும்ப திரும்ப அது ஏதோ இல்லாம சார் நீங்க இவ்வளவு தூரம் கம்பெனிக்கு எங்க கம்பெனிங்கிறீங்களா அந்த டைரக்டர் கூட யாருக்கும் தெரியல, அது ஏன் வேலை இல்லைங்கிறீங்க. அப்போ அந்த கம்பெனி எத்தனை டைரக்டர் இருக்கிறாங்க, டைரக்டருடைய வரலாறு என்ன, அவங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்க கூட உங்களுக்கு தெரியல, ஆனா ஏன் கம்பெனிங்க எதை வச்சு சொல்றீங்க? சார் ஒரு நிமிஷம் இருங்க, பேசிட்டீங்களா? நீங்க பேச விடுறீங்களா? பேசுறீங்களா சார்? எங்கே போனாரு அசோசியேஷன் கேட்டா பார்த்து சார் அவர் போன் போட்டா அதை பத்தி எனக்கு நோ ப்ராப்ளம், எனக்கு கவலை இல்லை. பட் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா எங்க கம்பெனி மேல இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, ஒரு அலிகேஷன் வச்சுக்கிறாங்கன்னா அந்த அலிகேஷன்ஸ் உங்கள்கிட்ட பேட்டி விடுத்து அதை வந்து பார்த்தோன்னா சட்ட ரீதியா நீங்க கரெக்ட் பண்ண போறீங்களா? கிடையாது. அவங்க இப்ப கேட்கல, நான் வந்து கிட்டத்தட்ட 3-4 மாசத்துக்கு 6 மாசமே இருக்கு நான் கேட்டு, இப்ப கிடையாது, எலெக்ஷனுக்கு முன்னாடி கேட்டேன் நானு. பாத்தீங்களா அந்த வீடியோ லிங்க் நான் கூட எடுத்தாங்க யூடியூப்ல கண்டென்ட்ல லிங்க் இருக்கு, அந்த வீடியோ நான் அனுப்புறேன், நான் கேட்ட டேட்டை நீங்க போய் பாருங்க சார். அதை பத்தி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். அதாவது என்னன்னா ஒரு 3000 சப்ஸ்கிரைப் வைக்கக்கூடிய நீங்களே இந்த அளவுக்கு கேள்வி வைக்கிறீங்கன்னா அவர் பல லட்சம் பேர்த்த மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு சப்ஸ்கிரைபர் தான் முக்கியம், வியூஸ் தான் முக்கியம்னா நான் வந்து மையத்திற்கு ஜாதகம் கட்டிட்டு இருப்பேன். நான் என்னோட சப்ஸ்கிரைபர் 3000 பேர் இருக்கலாம், ஆனா நான் வந்து அந்த 3000 பேருக்கு உண்மையா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? நான் என்னுடைய சைட்ல இருந்து ஒரு தவறான செய்தியை அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கூடாதுன்னு நான் கவனமா இருக்கேன். அந்த 3000 பேருங்கிறது எனக்கு குறைஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. மைவித்ரி தவறான செய்தி எப்படி சொல்லலாம்? அதற்கான ஆர்குமெண்ட் கோர்ட்ல போயிட்டு இருக்கு, அவங்க முடிவு பண்ணுவாங்க. சில தெரியாத நிறுவனம் நீங்க எப்படி சொல்லலாம்? அதுக்கான ஆர்குமெண்ட் கோர்ட்ல போயிட்டு இருக்கு. எப்படி புரியல? மைவித்ரி சரியான நிறுவனம் எப்படி அப்படி என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்? அதற்கான ஆர்குமெண்ட் கோர்ட்ல போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி சரியான நிறுவனம் என்று பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி ரைட்ஸ் இருக்கோ, கார்த்திக் ரைட்ஸ் இருக்கோ, எல்லாம் பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்கோ, அதே மாதிரி எனக்கு ரைட்ஸ் இருக்கு சார். அந்த கம்பெனில நான் ஒரு உறுப்பினர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மைவித்ரி என்னுடைய குடும்பம், நாட்டினுடைய சிட்டிசனு. ஓகேங்களா? இந்திய பிரஜை நானு.